சாரை வெல்கம் பண்ண போறோம். சார் மூலியமா என்ன பண்ண போறோம், ஒரு சில ஷேரிங் கேட்க போறோம். சாரை பத்தின ஒரு சின்ன விஷயம் தான், ஓகேவா? அது இந்த பாட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த பாட்டு வரி எனக்கு மனசுல வர மாட்டேங்குது. இவர் போல யாரும் இல்லை, ஓகேவா? இவர் எப்பயுமே என்ன சொல்லுங்க, உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சொல்லுங்க, ஓகேவா? சாரோட சொந்த ஊரு நாகப்பட்டினம் பக்கத்துல ஒரு கிராமம், ஓகேவா? சாருக்கு அம்மா அப்பா கிடையாது, 3 பிரதர்ஸ் தான், ஓகேவா? சென்னையில போய் என்ன பண்றாங்க, பிசினஸ்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாங்க, ஜாயின் பண்றாங்க. அங்கேயும் ஒரு டீம், நம்ம தனியா போய் என்ன பண்ணுவோம், ஒரு பிரான்ச் போட்டு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க, தஞ்சாவூர்ல வர்றாங்க. தஞ்சாவூர்ல வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்மார்ட் குரூப்போட ஃபர்ஸ்ட் மேனேஜர் சார் தான், ஓகேவா? இன்னைக்கு 27 வயசுல இந்த ஃபீல்ட்ல உள்ள வர்றாங்க. இன்னைக்கு சாரோட வயசு 32 வயசு. இந்த ஒரு 5 வருஷத்துல வயசு சொல்லிட்டீங்க, சார் வருத்தப்படுவாரு, இங்க இருக்கவும் பாதி பேர் வருத்தப்படுறாங்க, ஓகேவா? சார் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு, இந்த கடந்த ஒரு 5-6 வருஷத்துல ஒரு கார் வாங்கியிருக்காங்க. சொந்த காசுல என்ன பண்ணிருக்காங்க, மேரேஜ் பண்ணிருக்காங்க. கோல்டு நிறைய என்ன பண்ணிருக்காங்க, சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சாரு கீழே இன்னைக்கு 2 பிரான்ச் இருக்கு. கூடிய சீக்கிரம் என்ன ஆக போகுது, 2 பிரான்ச் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க, ஓகேவா? சார் யாரும் வெல்கம் பண்ணிக்கலாம். guys excited, guys excited, now let's attend. Thanjavur manager சரி, ஓகே. இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள், ஆமா தானே? யாருக்கு யாருக்கு நவீன் சாருக்கு, ஆமாவா? கண்டிப்பா வந்து நவீன் சாருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான நாளா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன ஒரு நோக்கத்துக்காக அவர் இந்த உள்ள வந்து டிராவல் பண்ணியிருப்பாரோ அதுக்கான அந்த ஸ்டேஜ், அந்த போய் அந்த இடத்த அடையக்கூடியன்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த நாள் இந்த நாள் அவருக்கு மட்டும் இல்லை, அதை பார்க்கக்கூடிய அவரு அந்த எந்த ஒரு எண்ணத்தோட டிராவல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாரோ அவருக்கு அந்த விஷயம் நடந்திருக்கு, ஓகேவா? ஸோ நம்ம என்ன எண்ணத்தோட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோமோ அது நடக்கிறத, இன்னொருத்தவங்களுக்கு நடக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம், ஓகே? நமக்கும் இன்னும் கூடிய சீக்கிரத்துல 2.5 வருஷத்துக்கு அப்புறமோ, இல்லைன்னா அது 3 வருஷம் அப்புறமோ, இல்லை வந்து 2 வருஷத்துக்கு அப்புறமோ, இன்னும் சொல்ல போனா எப்படி சொல்லலாம், ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறமோ, இல்லை 1 வருஷத்துக்கு அப்புறமோ, இல்ல இன்னும் 6 மாசத்துக்கு அப்புறமோ, இல்ல 3 மாசத்துக்கு அப்புறமோ நமக்கும் 100% நடக்கும், நடந்தே தீரும், ஓகேவா? ஹெவியா கிளாப் பண்ணுங்க நமக்காக. அத்தனை பேருக்கும் நடக்கும். இது வந்து சாம்பிள். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இங்க நிறைய பேரை வந்து ஃபர்ஸ்ட் சொல்லணும், நிறைய விஷயம் ஃபர்ஸ்ட் சொல்லணும். இங்க எத்தனையோ பேர் வந்து லேடிஸ் வந்து ஒர்க் பண்ணலாம், எத்தனையோ லேடிஸ் வந்து ஒர்க் பண்ணலாம். அந்த லேடிஸ்ல நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு குடும்ப சூழ்நிலையால திடீர்னு வந்து கல்யாணம் ஆயிடும், ஃபேமிலி ஆயிடும். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சப்போர்ட் எல்லாம், இப்போ திடீர்னு ஒரு பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க வேலைக்கு வராங்க அப்படின்னா 21 வயசுல வேலைக்கு வருவாங்க, இல்லாட்டி 22 வயசுல வேலைக்கு வருவாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க வீட்டுல வந்து என்ன பண்ணிடுவாங்க, பொண்ணு மாப்பிள்ளை பேசிடுவாங்க. மாப்பிள்ளை பேசின அடுத்த நிமிஷமா அந்த பொண்ணு வேலையை விட்டு நின்றோம். திடீர்னு என்ன காரணத்துல நிற்கும் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு வீட்டுல நிப்பாட்டிடுவாங்க, இல்லை அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, எங்க அந்த என்கேஜ்மெண்ட் பண்ணாங்கல்ல ஹஸ்பண்ட், அவரு சொல்லிடுவார் நீ வேலைக்கெல்லாம் போவாத அப்படின்னு சொன்னா உடனே வந்து வேலையை நிப்பாட்டிடுவாங்க, நின்றுவாங்க. சில பேர் வந்து மேரேஜ் ஆனவங்க கூட டிராவல் பண்ணுவாங்க. ஒரு நபர் வேலையை ஸ்டார்ட் பண்ணி, நம்மள மாதிரி ஒரு லேடிஸா இருக்கக்கூடியவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஸ்மார்ட் குரூப்ல லேடிஸும் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ காவியா மேடம் அவங்களுக்கு ஐடியா கிளாஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு யாரு வேணாலும், இனிமே யாரு வேணாலும் லேடிஸ்ல வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகலாம், ஆமாவா? ஆனா ஃபர்ஸ்ட் ஆனாங்க அப்படின்னா காவியா மேடம் தான் சொல்ல முடியும், ஓகே? ஃபர்ஸ்ட் ஆனாங்க அப்படிங்கிறது காவியா மேடம் தான் சொல்ல முடியும். அந்த விஷயத்த ஸ்மார்ட் இருக்கிற ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹிஸ்டரியா இது வந்து நம்ம லைன்ல இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும், ஓகே? மற்ற பிரான்ச்லயும் சரி எல்லா இடத்துலயுமே நிறைய பேருக்கு உதாரணமா இருக்கணும். அதுக்கு முன் உதாரணமா காவியா மேடம் இருக்காங்க. எனக்கே ஒரு விஷயம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் ஃபர்ஸ்ட் நான் வந்து அறவே சொல்லிட்டே இருக்கணுமா, நீ சீக்கிரமா வரணுமா, நீ சீக்கிரமா வரணுமா.
ஒன்னே விஷயமா ஒரு 4 பேருக்கு சொல்லணும், ஒன்னே விஷயம் 4 பேருக்கு சொல்லிட்டே இருக்கோம். அந்த நாள் இன்னைக்கு வந்து நிறைவேறிருக்கு. கூடிய சீக்கிரத்துல பிரான்ச் மேனேஜரா ஆகலாமா? சரி ஆவாங்க, அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அவங்களுக்காக ஒரு எங்கேயா கிளாப் பண்ணீங்க. எத்தனையோ பேர் வந்து டிராவல் பண்றவங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம். நான் ஒரு லேடிஸ் சார், எந்த இடத்துலயுமே ஒரு ஆணுக்கு நிகராக வந்து ஒரு லேடிஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம கொண்டு வருவாங்களா, இன்னும் சொல்ல போனா ஸ்மார்ட் குரூப்ல கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் தனக்குள்ள இருந்திருக்கும். எங்களுக்கும் அதை நிறைவேற்றுறதுக்கு சரியான ஒரு நபர் கிடைக்கல. அதை கொண்டு வந்து காட்டுறதுக்கு ஒரு நபர் கிடைக்கல. அந்த வழியில இன்னைக்கு காவியா மேடம் வந்து அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா ஆபீஸ்ல லேடிஸ் தான் ஜாஸ்தி, உண்மையிலே சொல்வேன். ஏன்னா இன்னைக்கு கெஸ்ட் வைக்கிறவங்க அதிகமா பாத்தீங்கன்னா ஜென்ஸை விட லேடிஸ் நீங்க வைக்கிறீங்க. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஏன்னா பசங்க கூட நோட்டீஸ் ஒட்டி கெஸ்ட் வச்சிடலாம். ஆனா பொம்பளை பிள்ளைங்க எப்படியாவது கெஸ்ட் வைக்கணுங்கிறதுனால கெஸ்ட் லேடிஸ் அதிகமா வைக்கிறாங்க. நிறைய அச்சீவ்மெண்ட்ல லேடிஸ் வருவாங்க, நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஆபீஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப செக் பண்ணி பார்க்கலாங்க. லேடிஸ் கை தூக்கி வைப்போம். எல்லா இடத்துலயுமே லேடிஸ் ஆதிக்கம் அதிகமாகுது. லேடிஸோட ஆதிக்கம் என்ன ஆகுது? அதிகமாகுது. உங்களுக்கு நிறைய பிளேஸ் இருக்கு, கரெக்டா? இப்ப நிறைய பிளேஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் சொன்னா இப்ப காவியா மேடம் வந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல நம்மளால வர முடியுமா? முடியாது. யாரால தடுக்க முடியுமா ஒரு விஷயத்த? நம்ம ஸ்மார்ட் குரூப்ல பொறுத்த வரைக்கும் யாரால ஒரு விஷயத்தை தடுக்க முடியுமா? நீங்க ட்ரைனர் ஆகிறத யாரால தடுக்க முடியுமா? நீங்க 5 என்ட்ரி வைக்கிறீங்க, தொடர்ந்து 3 வாரம் 5 என்ட்ரி வைக்கிறீங்க, யாரால தடுக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி வந்து நீங்க சப்ஜெக்ட் ஆகிறத யாரால தடுக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி நீங்க லீடர் ஆகிறத யாரால தடுக்க முடியுமா? அவங்க எதுவுமே தடுக்க முடியாது. இப்ப நீங்க வந்து இருக்காங்க, அவங்க வந்து அடுத்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகணும்னு நினைச்சாங்க, அதுக்கு அவங்களுக்கு ஒரு டார்கெட் வந்துச்சு, அதை வந்து அச்சீவ் பண்ணாங்க. யாரால தடுக்க முடிஞ்சதா? முடியாது. அப்போ தடுக்க முடியும் யாரால அப்படின்னா நம்மளால மட்டும்தான். நமக்குள்ளேயே குறைய வச்சுக்கிட்டு நம்மளால ஆக முடியுமா, செய்ய முடியுமா, வர முடியுமா அப்படின்னு எல்லாத்தையும் நமக்குள்ளே குறைய வச்சுருந்தோம்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயம் நடக்கும். ஸோ இதுல இருந்து வெளியில வந்தாலும் வரணும், வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது நம்ம இந்த இடத்துல அடுத்த முக்கியமான நபரை சொல்லி ஆகணும். யாருன்னு கேட்டீங்கன்னா நவீன் சார். ஓகே, நவீன் சார் எப்படி இருப்பாரு, எப்படி இருந்திருப்பாரு அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிள். நம்ம எல்லாம் எப்படி இப்ப நம்ம இருந்துகிட்டு இருக்கோமோ அதே மாதிரிதான் அவர் ஆரம்ப ஸ்டேஜ்ல என்ன பண்ணிருப்பாரு, கண்டிப்பா இருப்பாரு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து அவருக்கும் வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கும். ஆமாவா? எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டுல சொல்லியிருப்பான். ஏன்னா அவங்க அப்பா அம்மா பக்கத்துல இருக்கிறாங்க. சொன்னீங்களா இல்லையம்மா? சொல்லிருக்கீங்களா? நீங்க வந்து யாரு அப்பா? நவீன் சார் அப்பா. நீங்க சொல்லிருக்கீங்க, திட்டிருக்கீங்களா இல்லையா? என்னன்னு திட்டிருக்கீங்க? போறானா, உனக்கு இந்த வேலையெல்லாம் உனக்கு உருப்படாது, நீ இதை செய்யவே முடியாது, நீ வேற ஏதாவது வெளிநாட்டுக்கு போ அப்படின்னு பாமரலாம் திட்டிருப்பீங்க. கண்டிப்பா இல்லையா? என்ன ஆக போகுதுன்னு ஒரு பயம். இப்படி போறானே என்ன ஆக போகுதுன்னு பயம், அப்படிதானே? சோ அந்த மாதிரி குடும்பத்துல அப்பா அம்மா சைடுல அவருக்கு பிரச்சனை இருந்திருக்கும். நமக்கு இருக்கிற மாதிரி அவருக்கு என்ன இருக்கும் இருந்திருக்கும். இது ஒரு உதாரணம். என்னன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, அந்த இந்த விஷயத்துக்கு வந்து வந்திருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி டிராவல் பண்ணி அப்பா அவருடைய மனநிலை என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, அப்பா திட்டுறாங்க, அம்மா திட்டுறாங்க. நம்ம லவ் பண்ணா நம்ம அப்பா அம்மா திட்டுறது இல்லையா? திட்டுறதால செய்யறாங்க. அப்ப என்ன பண்றது? உடனே நம்ம லவ் விட்டுறோமா? விடுறது இல்லை. அப்படியே நம்ம பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி அவர் வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து என்ன பண்றாரு, யாரு திட்டினாலும், அப்பா அம்மாவே திட்டினாலும், வளர்த்து நம்ம அப்பா அம்மாவே திட்டினாலும் என்ன பண்றாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுல உறுதியா இருந்திருக்காரு. அந்த விஷயத்த என்ன பண்ணிருக்காரு, உறுதியா இருந்திருக்காரு. அந்த உறுதியா இருந்ததை இன்னைக்கு நிறைவேற்ற என்ன பண்ணிருக்காரு, காமிச்சிருக்காரு. இல்லப்பா நான் போறது சரியா தான் இருக்கும், நான் பண்றது சரியா தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு, ப்ரூவ் பண்ணி சார் வந்து காமிச்சிருக்காரு. ஓகேவா? சாருக்கு ஐடியா கிளாப் பண்ணீங்க. நம்மள மாத்தானே உள்ள வந்திருப்பாங்க. அவங்களுக்கு பேரண்ட்ஸ் சைட்ல இருந்தும் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும், அவருக்கு பர்சனலாவும் சில விஷயம் இருந்திருக்கும். ஆமாவா? ஆனா அதையும் தாண்டி வந்து ஒர்க் பண்ணிருக்காரு, இந்த விஷயம் தாண்டி ஒர்க் பண்ணிருக்காரு. நானும் கூட வந்தோன்னு கேட்டேன். இப்போ நவீன் சார் வந்து என்ன இல்ல, அப்பா அம்மா வந்து எகெயின்ஸ்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த தொழில் வந்து விடல. கரெக்டா? அவர் எப்படி வந்திருக்காருங்கிறது நான் சொல்றேன்.
அப்பா அம்மா பேசுனாங்க அப்படிங்கிறதுனால விடல, உறுதியா நின்றுருக்காரு. எதுல உறுதியா நின்றுருக்காரு? எதுல உறுதி வேணும்? ஓகே, ஒரு விஷயத்துல என்ன உறுதி வேணும்? அப்பா அம்மா பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால என்ன ஆகல, அதுக்கு வந்து விடல, என்ன பண்ணிருக்காரு? உறுதியா இருந்திருக்காரு. எத்தனையோ டைம்ல வந்து வீட்டுல அப்பா அம்மா வந்து சொல்லிருக்கலாம், வீட்டுல வந்து பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குடா, எப்படா வந்து சம்பாதிச்சு கொடுக்க போற அப்படின்னு சொல்லிருக்கலாம். அந்த இடத்துல வந்து சார் வந்து உறுதியா இருந்திருக்காரு. ஓகே, அடுத்தது அவருக்கு எத்தனையோ டைம்ல கெஸ்ட் வராம இருந்திருக்கலாம், எத்தனையோ டைம்ல சேல்ஸ் வராம இருந்திருக்கலாம். அந்த நேரத்துல அவருக்கு ஒரு மனசுல வந்து நமக்கெல்லாம் கெஸ்ட் வருமா, நமக்கெல்லாம் சேல்ஸ் வருமா, நமக்கெல்லாம் டீம் வருமா அப்படிங்கிற கேள்வி அவருக்குள்ள இருந்திருக்குமா இருக்காரா? அவருக்கே கேட்கலாம், இருந்துச்சா இல்லையா? கண்டிப்பா இருந்திருக்கும். அப்ப அந்த நேரத்திலையும் அவரு உறுதியா இருந்திருக்காரு. அந்த டைம் என்ன பண்ணிருக்காரு? அவரு உறுதியா இருந்திருக்காரு. இந்த மாதிரி நம்மள மாதிரி ஒரு கடந்து வந்த ஒரு நபர். ஓகே, அவருக்கு ஒரு நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு நடக்குது. ஸோ வந்து மேனேஜர் அனௌன்ஸ்மெண்ட். ஓகே, எல்லா இடத்துலயுமே நமக்கும் இந்த மாதிரி விஷயம் வரும்போது உறுதியா நம்ம வந்து என்ன பண்றோம்? நிக்கணும். அது நிக்கிறதுக்கான பலன் இன்னைக்கு வந்து அவருக்கு கிடைக்குது. நிக்கிறதுக்கான பலனாவது இன்னைக்கு கிடைக்குது. இன்னைக்கு வந்து அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி மாறப்போகுது. இது வரைக்கும் இருந்தது ரைட். ஓகே, அவர் உழைச்சார். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் ஜாயின் பண்ணது 2021 இந்த ஸ்பாட் குரூப்ல வந்து ஜாயின் பண்றாரு. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? 2024. கரெக்டா எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 வருஷம் அவர் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. 3 வருஷம் என்ன ஆயிடுச்சு? கிராஸ் ஆயிடுச்சு. அப்ப 3 வருஷத்துல பல விஷயங்களை பார்த்துக்கலாம், பல விஷயங்கள் கெஸ்ட் வைஸா, சேல்ஸ் வைஸா, டீம் வைஸா, ஃபேமிலி வைஸா, பினான்சியல் வைஸா எல்லாத்துலயுமே அவர் பார்த்துக்கலாம். ஆனா இன்னைக்கு அவருக்கு என்ன மாற போகுதுன்னா, அவர் லைஃப் டோட்டலா என்ன ஆக போகுது? கிட்டத்தட்ட வந்து மாற போகுது. அந்த ஸ்டேஜ்ல இருக்க கிட்டத்தட்ட ஒரு 7 மேனேஜர். ஓகே, இப்ப சரத் சாரு, நானு, பாலாஜி சாரு, சிவா, அப்புறம் மருது சாரு, அப்புறம் ராகுல் காந்தி சாரு, வேற யாரு இருக்கா? சந்தோஷ் சார். மறக்க மாதிரி இப்ப இந்த இடத்துல இந்த பட்டியல ஓகேவா நம்மளுடைய நவீன் சாரும் வந்திருக்காரு. ஓகேவா, இந்த பட்டியல நவீன் சார் வந்திருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரான்ச் மேனேஜருடைய வருமானம், இந்த இடத்துக்காக கஷ்டப்பட்டு வந்தவங்களுடைய வருமானம் குறைஞ்சபட்சம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 வச்சிருக்கு. குறைஞ்சது எவ்வளவு? 50,000 ரூபாய். அதிகபட்சமா அப்படின்னு வச்சுக்கோமா ஒரு 80,000 ரூபாய். இந்த இடத்துல மினிமம் 50,000 ரூபாய் வருமானம் சம்பாதிப்பாங்க. அப்ப இவருடைய பலன், கஷ்டப்பட்டதுக்கான பலன் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகிறார். இந்த இடத்துக்கு 50,000 ரூபாய். அடுத்த விஷயங்கள் ஈஸியா எளிமையா அவருடைய வீட்டுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும், வீடு கட்ட முடியும், கார் வாங்க முடியும், லைஃப்ல எல்லா கல்யாணங்களும் பயப்படாம பண்ண முடியும். என்ன செய்ய போறது? கொஸ்டின் மார்க். அப்ப ஒரு 3 வருஷம் உழைச்சதுக்கு உழைப்பு இன்னைக்கு என்ன ஆகுது? மாறுது. இது வரைக்கும் அவர் லோ கிளாஸா இருந்திருக்கலாம், வருமான ரீதியா நிறைய கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனா இனிமே அவர் லைஃப் என்ன ஆகுது? டோட்டலா ஒட்டுமொத்தமா மாறுது. அந்த நாள் தான் இந்த நாள். ஓகே, இந்த மாதிரி இப்ப எக்ஸாம் எடுத்துட்டா நவீன் சார், அதே மாதிரி நிறைய நபர்கள் வந்திருக்கிறாங்க. புதுசா ஸ்ரீபாலன் சார், அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க யாராவது இருக்கா? ஆனந்த் சார், இன்னொரு நபர் கூட அடுத்த நபர்